ஹாய்ங்க. ரொம்பவே சூப்பரா கமகமன்னு வாசனை வர்ற மாதிரி பூண்டு சாதம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வத்தல். ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, வத்தல் இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இது வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு பூண்டை வந்து ஸ்லைஸாக போட பிடிக்கல அப்படின்னா லைட்டாக அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் அதிகமாக தட்டி போட்டிங்கன்னா அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா வந்து உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்திக்கலாம், இல்லை என்ன மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்க்குறேன். ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சாதத்துலேயே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திருக்கேன். இல்லை அப்படின்னா உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ ஒரு கையிலே பிடிச்சிட்டு என்னால் கிண்ண முடியல. ஸோ நான் ஃபுல்லாக கிண்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்திருங்க. என்கிட்ட இல்லை. ஸோ சேர்த்திட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. ஏன்னா வாசனை வெளியில் போய்டும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.